ईशावास्योपनिषत् शांति। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। இதுவரைக்கும் 7 மந்திரங்கள் பார்த்துருக்குறோம். 7 படிக்கிறோம். அது தனி பேப்பரில் இருக்கிறத பார்த்துக்கிறோம். ஓம் ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சிதாः மா கிருதः கஸ்யஸ்வித் தனம் குர்வன்னேவேக கர்மாணி ஜிஜீவிஷேச்சதகும் சமாः ஏவம் த்வயி நான்யதேதோஸ்தி न कर्म लिप्यते नरे असुर्या नाम ते लोकाः अन्धेन तमसा वृताः तागुंस्ते प्रेत्याभिगच्छन्ति ये के चात्महनो जनाः अनेजदेकं मनसो जवीयः नैनद्देव आप्नुवन् पूर्वमर्षत् तद्धावतोऽन्यानत्येति तिष्ठत्तस्मिन् नपो मातरिष्वा ददाति कदेचति तन्नेचति तद्दूरे तद्वन्तिके तदन्तरस्य सर्वस्य तद् सर्वस्यास्य बाह्यतः यस्तु सर्वाणि भूतानि आत्मन्येवानुपश्यति सर्वभूतेषु चात्मानं ततो न विजुगुप्सते यस्मिन् सर्वाणि भूतानि आत्मैवाभूद्विजानतः तत्र को मोहः कः शोकः एकत्वमनुपश्यतः। ஆறு ஏழு இந்த 2 மந்திரங்கள்ல ஆத்ம ஞான ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. அதோடு ஆத்ம ஞானத்தினுடைய பிரயோஜனமும் சொல்லப்பட்டது. ஆத்ம ஞானம் இருப்பவன் எவ்வாறு உலகை பார்க்கின்றார், அது ஆத்ம ஞான ஸ்வரூபம். ஆத்ம ஞானம் இருந்தால் நாம எப்படி இருப்போம், அது அறிவின் ஸ்வரூபம் என்னன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அறிவு இருக்கிறவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பார்த்து அது அறிவினுடைய தன்மையை புரிந்து கொள்ளணும். ஆத்ம ஞானம் இருக்கிறவன் ஞானியானவன் எல்லாவற்றையும் ஆத்மாவாகவே பார்க்கின்றார். ஏன்னா எல்லாவற்றுள்ளும் ஒரே சைத்தன்யமே இருக்கின்றது. எல்லாம் புறத்துல நாம ரூபங்கள்ல வேறுபாடுகள் இருக்கலாம், புற உடல்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, வேறுபாடு இருக்கு. ஆனா எல்லா உடல்களுள்ளும் ஒரே பரமாத்மா பரம்பொருள் இருக்கின்றது. தான் யார் நான் யார் என்று ஒருவன் விசாரம் செய்து நான் உடல் அல்ல, மனது அல்ல, புத்தி அல்ல, அதற்கும் வேறான அதற்கு ஆதாரமான ஆத்மா என்று புரிந்து கொள்கிறார். நான் ஆத்மா என்றால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகம் என்ன, அதுவும் ஆத்மாவாகத்தான் இருக்க வேண்டும். நான் எப்படியோ அதான் உலகம், அல்லது உலகம் எப்படியோ அப்படித்தான் நான் நம்மளோட உடம்புன்னு நினைச்சா உலகம் எல்லாத்தையும் உடம்புன்னு பார்க்கிறோம். நான் ஆத்மான்னு புரிந்து கொண்டா இங்கே எல்லாம் ஒரே ஆத்மஸ்வரூபம். ஒவ்வொரு உடலையும் ஒரு ஆத்மா இல்லை, எல்லா உடல்களுள்ளும் ஒரே ஆத்மாதான் இருக்கின்றது. அதனால அவன் அனைத்தையும் ஆத்மாவாக பார்க்கின்றான், அல்லது அனைத்துள்ளும் ஆத்மா இருப்பதாக உணர்கின்றான்.
அல்லது ஆத்மாவிடத்திலேயே அனைத்தும் இருக்கின்றது என்று அறிகின்றார். அதனால என்ன, உலகத்தின் மேல அவனுக்கு விருப்பு வெறுப்பு என்பது இல்லை. எல்லாம் ஒன்றுதான்ங்கிற பொழுது தனிப்பட்ட முறையில ஒன்றை விரும்புறது ஒன்றை வெறுக்கிறதுங்கிறது இல்லை. எது தோற்றமா வேறுபாடா இருக்கின்றதோ அது உண்மையில் இல்லை, அல்லது தற்காலிகமா விவகாரத்துல மட்டும் இருக்கு. அப்ப விவகாரத்துல முன்ன பின்ன இருக்கலாம். அந்த நேரத்துல தர்மம் என்னவோ அந்த தர்மத்தினுடைய அடிப்படையில விவகாரத்தை பண்றார். அது முடிந்த பிறகு அதை மறந்து விடுகிறார். அதுக்கு பிறகு அதை நீட்டிக்கிறது இல்லை. அல்ல, ஞானம் இருக்கிறவன் ஆத்ம ஞானி உலகத்துல இருக்கலாம், உலக விவகாரங்களை பண்ணலாம். விவகாரம் பண்ற பொழுது அதுல கொடுக்கல் வாங்கல் இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கும். அப்படி இருந்தாலும் அதை அந்த நேரத்துல எது தர்மமோ அதை கடைபிடிக்கிறார். அந்த வேலை முடிஞ்சா அதோட அதை மறந்துடும். 20 வருஷத்துக்கு அதை பகையா நினைக்கிறது இல்லை. அப்படித்தானே? நம்ம சாமான்யமா என்ன பண்றோம், யாரோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னாக்கா அவனை சாகிற வரைக்கும் அவனை மன்னிக்கிறது கிடையாது, மன்னிக்கிறது இல்லை. ஆனா நாம பண்ண தப்ப அதை மறந்துடுவோம், அது மறந்துடுவோம். ஆனா அடுத்தவன் பண்ண தப்ப மறக்க மாட்டோம். அடுத்து நான் உனக்கு பண்ண நல்லதை மறக்க மாட்டோம். நான் உனக்கு அப்போ அதை பண்ணனேன் இதை பண்ணனேன்னா அடுத்தவன் பண்ண நல்லது அதை மறந்துடுவோம். அதனால அது சாமான்யமா இருக்கிறது. அப்படி இல்லாம விவேகம் இருக்கிறவன் அது அந்த நேரத்துல அந்த விவகாரத்துல அது அப்படி இருந்தது, அவ்வளவுதான். அதனால அது புண்ணிய பாபத்தை பொறுத்து இருக்கு. நம்மளுடைய புண்ணிய பாபம் அவனுடைய புண்ணிய பாபம் எல்லாம் சேர்ந்து விவகாரம் புண்ணிய பாபத்தினுடைய அடிப்படையில் நடக்கிறது. அதனால நம்மளுடைய புண்ணிய பாபம் எப்படி இருக்கு, அவனுடையது எப்படி இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி விவகாரத்துல ஏற்றத்தாழ்வு வரும். ஒருத்தன் ஏமாத்துறான், இல்லை ஒருத்தன் நல்லது பண்றான்னா நமக்கு ஒரு நல்ல புண்ணியம் வேலை செஞ்சாக்க சுற்றி இருக்கிறவர்கள்லாம் உதவியா இருப்பாங்க. இல்லை ஏதோ பாப்பம் வேலை செஞ்சா அவன் பகையா எதிரியா இருப்பார்கள். நல்ல புண்ணியம் இருந்த எதிரி கூட நல்லது பண்ணுவான். பாப்பம் பலமா வேலை செஞ்சதுன்னா பக்கத்துல இருக்காலே குழி தோண்டுவான், அதனால அவனே கெடுதல் பண்ணுவான். அப்ப அவன் நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் நமக்கு எதிரி, அவன் நமக்கு நண்பன்னு தனி மனிதனை நினைக்கிறோம். ஆனா அது நம்முடைய புண்ணிய பாப்பம், அது அவன் வழிய வேலை செய்யும், அவ்வளவுதான். அவர்கள் அதற்கு ஒரு கருவி மாத்திரமா இருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்கிறவன் அந்த தனி மனிதனை யாரையும் விரும்புறது இல்லை, வெறுப்பது இல்லை. அந்த நேரத்துல அந்த விவகாரத்துல அவன் அவ்வாறு இருந்தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த விவகாரத்தை அதோட மறந்து விட்டு அவர் எப்பொழுதும் அவருடைய சுபாவத்துல இருக்கிறார். இங்கு எல்லாமே ஆத்மாதான்னு நினைக்கிறார். அதனால தன்னை தான் எவ்வாறு கருதுகிறாரோ அப்படியே உலகையும் பார்க்கிறார். அதனால தன்னிடத்துல தனக்கு அன்பு இருக்கிற மாதிரி உலகத்தினிடத்துல எல்லோரிடத்திலும் அதே அன்பை கருணையை காட்டுகின்றார். அதனால அந்த ஞானத்தினால அவருக்கு சோகமோ மோகமோ இல்லை. அதனால அவருக்கு எதன் மேலேயும் வெறுப்பு இல்லை, யாரையும் எதையும் நிந்திக்கிறது இல்லை, யார் மேலேயும் கோபப்படுறது இல்லை, எந்த விஷயத்திலையும் மயங்கிறது இல்லை. உலகத்துல ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுத்து இது நல்லது, இது நம்மை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மயங்கி அதற்கு பின்னாடி போறதும் இல்லை. அல்லது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து இது நமக்கு எதிரி கெடுதல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி வெறுக்கிறதும் இல்லை. வெறுப்பு இல்லாமல் அந்த சோக மோகம் இல்லாமல் இருக்கிறார், மோகம் இல்லாமல் இருக்கிறார். அதனால சோகம் இல்லை. அதனால உலகத்துல மயக்கம் இல்லை. யாரை பார்த்தும் எதை பார்த்தும் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் நல்லதுன்னு பார்க்கறது இல்லை. அதனால ஏமாற்றம்ங்கிறது இல்லை. எங்க எதிர்பார்ப்பு இருக்கோ அங்க ஏமாற்றம் இருக்கும். இவர் உலகத்துல யார்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கிறது இல்லை. அதனால ஏமாற்றமானது இல்லை. ஏமாற்றம் இல்லைன்னா சோகமானது இல்லை. அதனால சோகம் கவலை இல்லாமல் இருக்கின்றார். அதனால ஞானிகள் கவலை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஞானம் தான் காரணம். மற்றபடி உடல் ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். சன்னியாசியா இருந்தாலும் சரி, இல்லை ஞானியா சித்தரா இருந்தாலும் உடலுக்கு வரக்கூடிய நோய்கள் வரும். முதுமையினால வரக்கூடிய பிரச்சனைகள் வரலாம். பல்லு வலி, வைத்த வலி, தலைவலி, முழங்கால் வலி, எல்லா உடம்புன்னு இருந்தால் உடம்புக்கு வர்றது வரத்தான் செய்யும். அப்படி வருகின்ற பொழுது அது உடம்புக்கு வந்திருக்கின்றது, உடம்புக்கானது. நான் ஆத்மா என்னுடையது அல்ல, எனக்கு அது இல்லை. உடம்புக்கு அது இருக்கு, அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ற, சரியானா நல்லது, சரியாகலைன்னா அதோட பிராரப்தம் அதோட விதியை அது அனுபவிக்கிறதுன்னு தன்னுடைய உடம்பையே சாட்சியா பார்க்கிறார். அதே மாதிரி உலகத்தையும் சாட்சியா அவர் பார்க்கின்றார். அதான் ஞானம். அதனால ஞானி ஆயிட்டாக்க இதெல்லாம் வராதுங்கிறது இல்லை, எல்லாம் வரும். இன்னும் சொல்ல போனா அதிகமாக கூட வரலாம், நிறைய கூட வரலாம். ஏன்னா இந்த பிறவியோட அவருக்கு முடியுது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் கண்டிப்பா அனுபவிக்கணும்னு விதி இருக்கோ
அதெல்லாம் அந்த பிறவியிலே அனுபவிக்கிறதுக்காக அதிகமாக கூட வரலாம். ஆனால் எதையும் தன்னுடையதாக அவர் கருதுவது இல்லை. அனைத்தையும் சாட்சியாக வேடிக்கையாக பார்க்கிறார். அப்புறம் நான் ஆத்மாங்கிறதோட பார்க்கிறார். ஆத்மா அது பிறப்பு இறப்பு இல்லாதது. ஆத்மாவுக்கு இன்ப துன்பம் இல்லை, புண்ணிய பாப்பம் இல்லை, அதற்கு சோக மோகம் இல்லை என்று அந்த ஆத்ம ஞானத்தினால தன்னை பூர்ணமானவராக உணர்கிறார். உலகத்தையும் பூர்ணமானதாக பார்க்கின்றார். பூர்ணமதாக பூர்ணமிதம்னு ஆரம்பிச்சது. இங்கு எல்லாமே பூர்ணமானது, எதுவும் குறையில்லை என்று நிறைவான மனதோட இருக்கிறார். மனதுல நிறைவா இருக்கிறார், மகிழ்ச்சியா இருக்கிறார், திருப்தியா இருக்கிறார், நிம்மதியா இருக்கிறார். உலக விவகாரங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். உடம்பு சுகம் துக்கம் என்று உடம்புக்கு வர்றது வரலாம். அதை தன்னுடையதாக கருதுவது இல்லை. அப்படி வர்றதை சத்தியமாக கருதுவதில்லை. ஒன்று வருது, அப்படி வர்றதும் உடம்புக்கு வர்றது வருது. அப்படி வர்றது எதுவும் சத்தியமானது இல்லை. சத்தியமானதுனாக்கா நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. உடம்புக்கு எது வந்தாலும் சரி, இல்லை உலக வாழ்க்கையில் விவகாரங்களில் பொருளாதார நிலையாக இருக்கலாம், இல்லை உறவுகளுக்குள்ள மாறுபாடாக இருக்கலாம், வேற என்னவா இருந்தாலும் எதுவும் இங்கே நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா உடம்பே நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. அதனால் எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு தான் போக போகிறோம். அல்லது தூங்கிட்டாலே எதுவும் இல்லை. விழித்திருக்கிற பொழுது இருக்க பிரச்சனை எதுவும் தூங்கிட்டா இல்லையே. அப்போ அது விழிப்பு நிறையில அந்த நேரத்தில் அந்த காலத்தில் இருக்குது, அவ்வளவுதான். அதனால் இது நிரந்தரமாக இருந்துருமோன்னு நினச்சி எதையும் வருத்தப்பட வேண்டியது இல்லை. அதே மாதிரி நிரந்தரமாக இருக்கணும்னு நினச்சி எதிர்பார்த்து சந்தோஷப்படவும் கூடாது. நல்லது வந்தால் இது அப்படியே இருக்கணும், நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கவும் கூடாது. நல்லது நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை, கெட்டது நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. அதனால் கெட்டது வந்தால் துக்கப்படக்கூடாது, நல்லது வந்தால் சந்தோஷப்படக்கூடாது. இப்போ விதியினால பிராரப்தத்தினால் அது வந்திருக்கு, இருக்கிற வரைக்கும் அதை அனுபவிக்கலாம். போகட்டும், போச்சுனாக்கா போனால் போகட்டும், போடானா அவ்வளோதான், அதோட விட்டுடணும். அதுதான் ஞான நிலை. அதான் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த அத்வைத்த ஞானம், இங்கே எல்லாம் ஒன்றுதான்கிற அத்வைத்த ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சோக மோகத்தை அடைவது இல்லை. துக்கத்தை, வருத்தத்தை, கவலையை அல்லது உலகத்தை பார்த்து மயங்குதல் என்பது அவர்களுக்கு இல்லை என்று சொல்லிட்டு அடுத்த 8வது மந்திரம் திரும்ப ஆத்மஸ்வரூபத்தை சொல்லுகின்றது. 8வது மந்திரம் பார்க்க போறோம். ஏற்கனவே 4வது 5வது மந்திரங்கள்ல இதே ஆத்மஸ்வரூபம் சொல்லப்பட்டது. ஆத்மஸ்வரூபம் சொல்லப்பட்டது. 6, 7ல் ஆத்ம ஞானத்தினுடைய பலன் சொல்லப்பட்டது. இங்க மீண்டும் ஆத்மஸ்வரூபம் சொல்லப்பட்டு இந்த விஷயத்தை, இந்த ஞான பாகத்தை உபனிஷத் நிறைவு செய்கின்றது. 8வது மந்திரம் படிக்கலாம், பிறகு பொருள் பார்க்கலாம். சபர்யகாச்சுக்ரம் அகாயம் அவ்ரணம் அஸ்னாவிரம் சுத்தம் அபாபவித்தம் கபீர் மனிஷி பரிபூஹு ஸ்வயம்பூஹு யாதா தத்யதோர்த்தான் யதாத் சாஸ்வதீப்யः சமாப்யः. திரும்ப சொல்கிறேன், அது கொஞ்சம் நீளமான வார்த்தையாக இருக்கிறனால பிரித்து சொன்னேன். சபர்யகாத் சுக்ரம் அகாயம் அவ்ரணம் அஸ்னாவிரகும் சுத்தம் அபாபவித்தம் கபீர் மனிஷி பரிபூஹு ஸ்வயம்பூர் யாதா தத்யதோர்த்தான் யதாத் சாஸ்வதீப்யः சமாப்யः. இந்த மந்திரம் இல்லை ஆத்மஸ்வரூபம் அல்லது பரமாத்மஸ்வரூபம் அல்லது ஈஸ்வர ஸ்வரூபமானது சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வரன் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன்கிறது பொது பெயர். அதனால ஈஸ்வரன் நம்ம சொன்னாலும் உடனே சிவபெருமான் நினைக்கக்கூடாது. அது சிவன், மகாவிஷ்ணு பொதுவாக உலகத்தை நடத்துகின்ற, உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற கடவுள். அதனால் நம்ம இங்கே வேதாந்தத்தில் ஈஸ்வரன்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவோம். ஈஸ்வரன்கிற பொழுது ஏதோ சிவபெருமான் மட்டும் மகாவிஷ்ணு இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அதனால் ஈஸ்வரன்னாக்கா
கடவுள் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஈஸ்வரன்கிற வார்த்தையை பயன்படுத்தினோம். இந்த உபனிஷத்தை ஆரம்பிக்கிற பொழுது ஈஷா வாசியம் இதம் சர்வம் தான் ஆரம்பிச்சது. ஈஸ்வரனால் உலகம் மறைக்கப்பட வேண்டும் என்று ஈஸ்வரனால்னு ஆரம்பிச்சது. அதில் ஈஸ்வரன்னாக்கா கடவுள், இறைவன் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கொள்ளும். அந்த ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்ன என்கின்ற பொழுது உபனிஷத்து முக்கியமாக இந்த மந்திரம் ரெண்டா சொல்லுகின்றது. அதனால் முதல் வரி ஒரு ஸ்வரூபம் சொல்லுது, இரண்டாவது வரி இன்னொரு விதமாக சொல்லுகின்றது. இல்லை நிர்குணம் சகுணம் அப்படின்னு அர்த்தம். நிர்குண பிரம்மம், நிர்குண ஈஸ்வரன், நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம்னு சொல்லுவோம். அதாவது இறைவன் வாஸ்தவமாக எவ்விதமான குணமும் இல்லாதவராக, எவ்விதமான உருவமும் இல்லாதவராக, எங்கும் நிறைந்தவராக இருக்கின்றார். அதனால் அது பரபிரம்மம்னு பேர் அல்லது நிர்குண பிரம்மம்னு பேர். எவ்விதமான அடையாளமும் இல்லாமல், எவ்விதமான வடிவமும் இல்லாமல், எவ்விதமான குணமும் இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள். அதனால் அங்கெங்கே நாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருள்னு படிக்கிறோமே. நம்ம தமிழ் பக்தி பாடல்கள்லேயே படிக்கிறோம். பக்தியில் தாய்மானவர் பாடல், தாய்மானவர் திருவாச்சகம் இதெல்லாம் படிக்கிற பொழுது ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய பக்தி இலக்கியங்களை படிக்கிற பொழுது கடைசியாக தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு முடித்தாலும் அங்கே ஆரம்பிக்கிற பொழுது நிர்குணமாக சொல்லி இருக்கும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகினா. அப்போ அது என்னது? அவர் எப்படி இருக்கிறார்னா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய்னா. அது என்ன லட்சணத்தை சொல்லுது? முருகன் உருவாய் அருவாய் இருக்கிறாரா? உருவாய் இருக்கிறார். அப்போ அருவாய்ங்கிறது எதை குறிக்குது? அதனால் ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம பக்தி இலக்கியங்களில் பார்த்தா எந்த நம்மளுடைய வேதத்தில் இருந்து எல்லா இலக்கியங்களை பார்த்தாலும் கடவுள்னு சொல்கிற பொழுது ரெண்டு லட்சணமும் சேர்ந்து தான் சொல்லியிருக்கும். இது மற்ற மதங்களில் மற்ற மத நூல்களில் இல்லாத ஒன்று. ரெண்டுமே இறைவன் ரெண்டுமாகவும் இருக்கிறார் தான். உருவாய் இருக்கிறார், அருவாய் இருக்கிறார். யார் அருவாய் இருக்கிறாரோ அவர் தான் உருவாய் இருக்கிறார். அதனால் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகின. அப்போ சர்வ வியாபகமாக அனைத்துமாகவும் இருக்கின்றது ஒரு நிலை. இப்போ இறைவனுக்கு ரெண்டு விதமான ரூபம். ஒன்று அனைத்துமாக எவ்விதமான உருவமும் இல்லாமல் குணமும் இல்லாமல் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை. அதுக்கப்புறம் அவரே அவருடைய மாயா சக்தியினால் ஒரு உடலை எடுத்துக்கொண்டு ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அனந்த எண்ணற்ற குணங்களோட இருக்கிறதுங்கிறது ஒரு நிலை. அதனால் அனந்த குணகன கல்யாண நிலையக மகாவிஷ்ணு பற்றி சொல்கிற பொழுது எல்லா எண்ணற்ற குணங்களை ஒருங்கிணைத்து ஒன்றாக கொண்டிருக்கிறவர்னா. சிவபெருமான சொல்கிற பொழுது என் குணத்தான்னா, என் குணத்தான் வருது இல்லை, என்ன 8 குணங்களை உடையவர் அப்படின்னு. இல்லை அஷ்ட ஐஸ்வர்யம்னா 8 விதமான ஐஸ்வர்யம். பகவான்கிற சப்தத்துக்கு 8 விதமான குணங்களை உடையவர் அப்படின்னெல்லாம் இருக்கு. அதனால் நிர்குணமான ஒரு நிலை, குணமற்ற நிலை ஒன்று, குணத்தோடு கூடியிருக்கிற நிலை ஒன்று, உருவமற்ற நிலை ஒன்று, உருவத்தோடு கூடியிருக்கின்ற உருவமாக இருக்கின்ற நிலை ஒன்று. அவர் மாத்திரம் இருக்கிற பொழுது, சிருஷ்டி எதுவும் இல்லாமல் அவர் மாத்திரம் இருக்கிற பொழுது அவர் உருவமற்ற நிலையில் இருக்கின்றார். சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கின்ற பொழுது, சிருஷ்டியோடு கூடி இருக்கின்ற பொழுது அவரே உருவமுடையவராக இருக்கின்றார். இதுதான் நம்மளுடைய வேதத்தினுடைய இறைவனை பற்றிய வர்ணனை. அதனால் இந்த மந்திரம் அதை தெளிவாக சொல்லுது. அதுதான் வாஸ்தவமும் கூட. மற்ற மதங்களில் அவர் கடவுளுக்கு உருவம் கொடுக்கக்கூடாது, உருவம் இல்லை அப்படின்னு அவர்கள் மத நூல் அப்படி சொல்லி இருக்கு. அதனால் அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள். ஆனால் நம்ம மதத்தில் வேதத்திலேயே தெளிவாக இருக்குது. கடவுள் உருவம் இல்லாதவராகவும் இருக்கிறார், உருவமாகவும் இருக்கிறார். எவர் உருவம் இல்லாமல இருக்கிறாரோ அவரே உருவமாகவும் இருக்கிறார். அவர் வேற ஆள் கிடையாது, அவரே தான். அதே ஆள் தான். அவர் ஒரு காரியத்தை பண்ணுற பொழுது அதற்கு ஒரு அடையாளத்தோடு இருக்கிறார். நம்மளே ஒரு வேலையை செய்கிற பொழுது பார்க்கிற பொழுது பார்க்கிறவன், பேசுகிற பொழுது அங்கே பேசுகிறவர் சொல்கிறோமே. நடந்து போய்கிட்டு இருக்காருன்னா அவர் நடந்து கொண்டு இருப்பவர், சென்று கொண்டு இருப்பவர். ஒரு வேலையை செய்கிறாருன்னா வேலையை செய்து கொண்டு இருப்பவர். காரில் உட்காந்து காரை ஓட்டுறாருன்னா ஓட்டுநர் சொல்கிறோம். அப்போ ஒரே மனிதன் தான். அவர் எந்த வேலையை செய்கிறாரோ அந்த வேலையோட சம்பந்தப்படுத்தி அவருக்கு ஒரு பெயர் சொல்கிறோம். அவர் ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் சும்மா இருக்கிறாருன்னா, வீட்டில் சேரில் உட்காந்து இருக்கிறாருன்னா, அப்போயும் டிவி பார்த்தா டிவி பார்க்குறவர், அந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரேன்னா, இல்லை செல்ஃபோன் பார்க்குறாருன்னா செல்ஃபோன் பார்க்குறவர், ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கிறாருன்னா, அப்போ என்ன சொல்கிறது? உட்கார்ந்திருப்பவர்னு சொல்லலாம். அவங்க உட்கார்ந்துருக்கிறவர்னா
சும்மா உட்கார்ந்துருக்கிறவர் சொல்லலாம். ஆனா சும்மா உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது ஒரு வேலையான. டிவி பார்க்கறது ஒரு வேலை, பேசுறது ஒரு வேலை, நடக்கிறது ஒரு வேலை. சும்மா உட்கார்ந்துருக்கிறது என்னது? ஒரு வேலையும் இல்லாம உட்கார்ந்துருக்கிறது தான் சும்மா உட்கார்ந்து. அப்ப என்னது? சும்மா இருக்கிறார்னு அர்த்தம். அதனால சும்மா இருக்கிறார்னு ஒரு வினைச்சொல் போட்டு சொன்னாலும் எந்த வினையும் இல்லாம அவர் வெறுமனே இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப என்ன? இருக்கிறாருங்கிறது மட்டும்தான் அங்க இருக்கு. அந்த மாதிரி சிருஷ்டி பண்ற பொழுது சிருஷ்டிகர்த்தான. அப்ப பிரம்மான்னு சொல்றோம். இது ஸ்திதி சம்ரக்ஷணம் பண்ற பொழுது மகாவிஷ்ணுன்னு சொல்றோம். அவரே சம்ஹாரம் பண்ற பொழுது அங்க வந்து ருத்ரன் அப்படின்னு அந்த வேலையை பண்ற பொழுது அந்த பேர். அவ்வளவுதான். அவரு குருவா இருந்தா ஆதி குரு. வேற அசுரர்களை ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணாருனாக்கா அப்போ ஒரு பேர் ராமன் கிருஷ்ணன் அப்படின்னு அதற்காக பேர் சொல்றோம். அவர் ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அப்ப என்ன சொல்றது? சும்மா இருக்கிறார். அதனால சிருஷ்டியும் இல்லாத காலத்துல அவர் வெறுமனே இருக்கிறார். அது நிர்குண நிலை. அதனால நிர்குண நிலை, நிராகார நிலை, உருவம் இல்லாத நிலை, செயல் இல்லாத நிலை. அந்த ஒரு லட்சணம் ஆத்ம லட்சணம். அப்புறம் அவர் வந்து பாயினால உடம்பை எடுத்துக்கொண்டு உலகத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை நடத்துகின்ற பொழுது அங்க ஒரு லட்சணம் வருது. அதனால இறைவன்கிற பொழுது இந்த 2 ரூபம் இருக்குங்கிறது நம்ம வேதத்துல இருந்து எல்லா நூல்கள்லையும் அது சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம இந்து மதத்துக்கு இறை தத்துவத்தினுடைய அடிப்படை. அதனால நாம வந்து கோயில்ல போய் இறைவனை பார்க்கிற பொழுது ஒரு ரூபத்துல பார்த்தாலும் ஒரு வடிவத்துல பார்த்தாலும் அந்த உருவத்திலையும் அவர் இருக்கிறார். அதே சமயம் அதை கடந்தவராகவும் இருக்கிறார். அதான் நிர்குணமா இருக்கிறத மட்டும்தான் நான் வணங்குவேன், சகுனமா வணங்க மாட்டேன்னு நம்ம மதத்துல இல்லை. அப்படி சொன்னா தப்பு. அப்படி சிலர் யோக மார்க்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் சகுனமான இறைவன்லாம் தேவையில்லை, அதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் வேண்டாம், எதா இருந்தாலும் அப்படின்னு நிர்குணமாகவே பார்த்துக்கலாம். நிர்குணமாக இருக்கிறத பார்க்க முடியாது. பார்க்கணுன்னாலே சகுனமாக தான் வரும். தியானம் கூட பண்ண முடியாது. தியானம் பண்ணுறதுக்கு சகுனமான ஒரு உருவம் தேவை. அதனால் நிர்குணமாக மட்டும்தான் நான் கடவுளை வணங்குவேன்னு சொல்கிறதும் இயலாது. அது சரியானது கிடையாது. அதே மாதிரி சகுனமாக கடவுளை ஒரு உருவத்தை பார்த்தா அது மட்டும்தான் இறைவன் நினைச்சா அதுவும் தவறானது. சகுனமா மகாவிஷ்ணு மட்டும்தான் கடவுள், வேற எந்த யாரையும் பார்க்க மாட்டேன்னா, சிவனையோ அல்லது வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன், பெருமாள் பெருமாளை மட்டும்தான் பார்ப்பேன்னு நினைச்சாலும் அவர் மட்டும்தான், அதுவும் அந்த மூர்த்தி அந்த விக்கிரகத்துல மட்டும்தான் இருக்கிறார் நினைச்சாங்க, அதுவும் தவறு. அதனால அப்படியும் இல்லை, ரெண்டுமாகவும் அவர் இருக்கிறார். அது நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால அந்த லட்சணங்கள், அதனால நிர்குண நிலையில ஒரு லட்சணம் சொல்லுது, அவரே சகுனமா இருக்கிற பொழுது எப்படி இருக்கிறார்னு சகுன லட்சணம் சொல்லுகின்றது. நம்ம ஆரம்பத்திலிருந்து உதாரணம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மண்ணா இருக்கிற பொழுது மண்ணு தான். அந்த மண்ணு பிடிச்சி ஒரு பானைக்கு கொண்டு வர்ற பொழுது அப்ப என்னது? பானைன்னு ஒரு பேர் சொல்றோம். இப்போ பானைன்னு ஒரு பேர் வருது, அதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. பானைன்னு ஒரு வடிவத்துக்கு வர்ற பொழுது அதுக்குன்னு ஒரு பயன்பாடு இருக்கு. அதுவே வந்து ஒரு தட்டு அப்படின்னா, அதே மண்ணை வந்து ஒரு தட்டா மூடியா பிடிச்சி வைக்கிற பொழுது மூடிங்கிறது ஒரு பெயராகுது, அங்க ஒரு வடிவம் வருது, அதற்குன்னு ஒரு பயன்பாடு, அதற்குன்னு ஒரு வேலை வருது. அதே சமயம் அதனுடைய வாஸ்தவமான ரூபம் என்னது? மண்ணு தான். மண்ணு வந்து பானை மாதிரி இருக்குமா, இல்லை மூடி மாதிரி இருக்குமா, இல்லை அண்டா குண்டா மாதிரி இருக்குமான்னு கேட்டால் என்ன சொல்றது? அது எது மாதிரி இருக்கு? மண்ணா இருக்கிற பொழுது அது உருண்டையோ சதுரமோ வட்டமோ நீளமோ குட்டையோ எதுவுமே கிடையாது. மண்ணு மட்டும்தான். அந்த மண் ஒரு வடிவத்துக்கு வர்ற பொழுது அது அப்ப எந்த வடிவமற்ற ஒன்று வடிவத்தை எடுக்கின்றது. வடிவமா இருக்கிறதும் அதுதான், வடிவம் இல்லாம இருக்கிறதும் அதான். ரெண்டு ஒரே பொருள் தான். வடிவம் இல்லாம இருக்கிற ஒன்றே ஒரு குறிப்பிட்ட நிலையில வடிவத்துல இருக்கின்றது. வடிவத்துல இருக்கின்ற ஒன்று பிறகு வடிவம் இல்லாத நிலையிலையும் இருக்கின்றது. அது மண்ணு பானையா மாறினோன்னா மண் தன்மை போயிருச்சான? போகல. அதே மண் தன்மையோட தான் இருக்கின்றது. பானை உடஞ்சு போனா என்னாச்சு? திரும்ப மண்ணாகத்தான் இருக்கிறது. அதனால ஒரே சமயத்துல அது பானையா இருக்கிற பொழுதும் மண்ணாகத்தான் இருக்கிறது. அதே மண்ணு ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட நிமித்தத்துல பானையாக தோன்றுகிறது, பானையாக தெரிகின்றது. அதே மாதிரி தான் இறைவன். அவராக இருக்கிற பொழுது இறைவனாகவே இருக்கிறார், நிர்குணமா இருக்கிறார். அவரே சிருஷ்டி பண்ணி உலகமா இருக்கிறார், உடல்களாக உயிர்களாக ஜீவர்களாக இருக்கிறார். அப்புறம் பிரளய காலத்துல இதெல்லாம் போன பிறகு அவர் மட்டுமே இருக்கின்றார். இதான் சாஸ்திரம் சொல்றது. இதுல நடுவுல நாமரூபம்ங்கிறது வந்து போகுது. வாஸ்தவமா இருக்கிற பரம்பொருள் அது எப்பொழுதும் அப்படியே இருக்கின்றது. மந்திர அர்த்தம் பார்ப்போம், ஒவ்வொரு பதத்துக்கு அர்த்தம் பார்ப்போம், அதுக்கப்புறம் விளக்கம் பார்க்கலாம்.
16வது பக்கத்துல நமக்கு தமிழ்ல இருக்க புக்கில் 16வது பக்கம் மந்திரம் இருக்கு. சக சகன்னு ஆரம்பிக்குது. சகனா அவன் அப்படின்னு அர்த்தம். அது இறைவனை குறிக்கிறதுனால அது ஆத்மா அப்படின்னு சொல்லலாம். அதுன்னு சொல்லியிருக்கு. சகான அவன் அப்படின்னு தான் போடணும். அவன் இறைவன் ஆத்மாவாக இருப்பவன். எப்படி இருக்கிறார்? பரியகாத். பரியகாத்னா அது எங்கும் செல்வதாக, எங்கும் இருப்பதாக, எங்கும் சென்றதாக இருக்கின்றது. எங்கும் செல்கின்றதுன்னு போட்டிருக்கு. எங்கும் சென்றதாக இருக்கின்றது. எங்கும் சென்றதுன்னா ஏற்கனவே அது அங்க இருக்குன்னு அர்த்தம். சர்வ வியாபின்னு அர்த்தம். எங்கும்னா எல்லா இடங்களிலும் அது சென்றிருக்கின்றது. பரியகாத்ங்கிறது பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறது. இங்க செல்கின்றதுன்னு ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கு நிகழ்காலத்துல. ஆனா இது வந்து பாஸ்ட் டென்ஸ் வார்த்தை. சென்றது எங்கும் சென்றிருக்கின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கும் இருக்கிறதுன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறது. சர்வ வியாபகமாக இருக்கின்றது அப்படின்னா அது இல்லாத இடமானது இல்லை. அதான் அர்த்தம். அது எங்கும் இருக்கிறதுனா அது இல்லாத இடம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அதனிடத்துலதான் இடம்ங்கிறது இருக்கு. இடம்ங்கிறதே ஆகாசம்ங்கிறதே ஆகாசம்தான் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது. அந்த ஆகாசத்துக்கே இடம் கொடுத்திருக்கிறது அந்த ஆத்மா. ஆத்மாவிடத்தில் தான் ஆகாசம் இருக்கு. அப்புறம் ஆகாசத்துல மற்ற பொருள்கள் எல்லாம் இருக்கு. ஏன்னா ஆகாசமும் ஒரு காலத்துல தோன்றியது தான். நம்ம சாஸ்திரம் சொல்றபடி ஆகாசம்ங்கிறதும் சிருஷ்டியில ஒரு காலத்துல தோன்றியது. இப்ப ஆகாயமும் இல்லாத ஒரு நிலை. இடம்ங்கிறது தோன்றியது தானே. எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது ஆகாசம்னா இடம் என்பது ஒரு காலத்துல தோன்றியது. இடம் காலம் கடந்ததாக அது இருக்கின்றது. அதனால எங்கும் இருக்கிறது. எங்கும் இருக்கிறதுன்னு நம்ம தோன்றின இப்ப இருந்து நம்ம உலகம்ங்கிறத பார்க்கிறோம். அப்புறம் அதுல காலம் தேசம்ங்கிறத பார்க்கிறோம். அந்த கால தேச வரையறை இல்லாமல் அது இருந்ததுன்னு காட்டுவதற்காக எங்கும் செல்கின்றதுன்னு வார்த்தை இருக்கு. எங்கும் சென்றதுன்னா சர்வ வியாபகமாக இருக்கின்றது. அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. ஒரு லட்சணம். அதனால இதெல்லாம் நிர்குண நிலையில லட்சணம். அந்த இறைவன் பரபிரம்மம்னு சொல்ற பொழுது அவர் சர்வ வியாபியாக இருக்கின்றார். அவர் ஏதோ ஒரு லோகத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருன்னா அப்ப மற்ற இடமெல்லாம் என்னன்னா அந்த இடமே அவரிடத்துலதான் இருக்கு. அவரிடத்துலதான் இடம்ங்கிறதே இருக்கு. அப்படி அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றார். அதனால எத்தனை பானைகள் இருந்தாலும் அதற்குள்ள மண்கிறது எங்கும் இருக்கின்றது. எல்லா பானைகளுக்குள்ளேயும் மண்ணானது இருக்கின்றது. அதே மாதிரி சிருஷ்டியில இருக்கக்கூடிய அனைத்துள்ளும் அவர் இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சுக்ரம். சுக்ரம்ங்கிறதுக்கு சாதாரணமா சுத்தமானது அப்படிங்கிற அர்த்தம். இந்த இடத்துல பிரகாசமானதுங்கிற அர்த்தம். ஏன்னா பின்னாடி சுத்தம்ங்கிற வார்த்தையே வருது. சுத்தம் அபாபவித்தம்னு வார்த்தை இருக்கிறதுனால சுக்ரம்ங்கிற வார்த்தைக்கு சுத்தம்ங்கிற அர்த்தம். சுத்தம்னு இன்னொரு வார்த்தை இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆச்சாரியர் வந்து பிரகாசமானதுன்னு அர்த்தம் கொடுக்கிறார். அவர் வந்து ஜோதி வடிவானது, பிரகாச சுரூபமானது, இப்போ ஞான வடிவமானதுன்னு அர்த்தம். விளக்க நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதனால் அது வந்து பிரகாச சுரூபமானது. அதனால் பிரகாசம்ங்கிறத இன்னொரு வார்த்தையில் சொன்னால் சுத்தம். ஏன்னா சுத்தம்ங்கிற இருக்கிற இடத்துல பிரகாசம் இருக்கும். பாத்திரத்தை கறி பிடிச்ச பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி வச்சா என்ன இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். ஆனால் சுத்தம் எங்கே எந்த இடத்துல அழுக்கு நீங்குதோ அங்கே பிரகாசம்ங்கிறது தானாக வந்துடும். தண்ணீர் கலங்கி இருக்கு, தண்ணியில் இருக்க அழுக்கெல்லாம் நீக்கிட்டாக்கா பளிச்சுன்னு இருக்குன்னு. அது பளிச்சுன்னு இருக்கிறதுங்கிறது பிரகாசம், பிரகாசமானது இருக்கும். அதனால தான் வள்ளலார் வந்து ஜோதின்னு கடைசியில் கொண்டு வந்து முடித்தார். அவர் சிவன் எல்லா சிவன் விநாயகர் எல்லாத்தையும் வணங்கினார், எல்லாத்துக்கும் பாட்டு எழுதினார். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் கடவுள் வந்து சுத்தமானவர்னா, அதனால ஜோதி வடிவானவர்னா. ஏன்னா ஜோதி நெருப்பு தான் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கிறது. அது எப்பொழுதும் சுத்தமாக இருக்கிறது. அதில் எதை போட்டாலும் அதை சுத்தமாக்கக்கூடியது. ஜோதிங்கிறது நெருப்புங்கிறது அது இயல்பாகவே சுத்தமாக இருக்கிறது. அதனால தான் அது எப்பொழுதும் பிரகாசமாக இருக்குது. அதுக்குள்ளே எதை போட்டாலும் அதை சுத்தமாகி கொடுத்துரும். தங்கத்தை போட்டாலும் வெள்ளியை போட்டாலும் அதை தூய்மைப்படுத்தி அது கொடுக்கின்றது. அதனால் நெருப்பு எப்பொழுதும் புனிதமானது, தூய்மையானது. அதனால தான் அக்னி சாட்சியாக எதுவும் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய தர்மத்தில் இருக்குது. திருமணம் முதலான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அக்னி சாட்சியாக பண்ணுறதுன்னா. ஏன் அக்னி சாட்சியாக பண்ணுறதுன்னா அக்னி சுத்தமானது, தூய்மையானது, பிரகாசமானது. அதனால அந்த பரம்பொருள் சுக்ரம்ங்கிறது சுத்தமானது, அதாவது ஜோதிமயமானது, பிரகாசமானது. இருள்ங்கிறது அங்க இல்லை. அதனிடத்துல இருள்ங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அகாயம்.
அகாயம்னா காயம்னா உடல் நமக்கு தெரியும். காயம்னா சரீரம்ங்கிற வார்த்தை, சரீரத்துக்கு இன்னொரு வார்த்தை காயம். காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடாங்கிற பாட்டு கேள்விப்பட்டிருக்கோம். உடலுக்கு காயம்னு ஒரு பேரு. அகாயம்னா உடல் அற்றது. அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு வடிவம், ஒரு உருவம், ஒரு ஒரு உடலுங்கிறது இல்லை. அதுவும் இந்த இடத்துல இந்த அகாயம்ங்கிற இடத்துல சூக்ஷ்ம சரீரம் அற்றதுங்கிற அர்த்தம். சூக்ஷ்ம சரீரம் இல்லைன்னா, நமக்கு சரீரம் 3 சரீரம் இருக்கு. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த 3 சரீரமும் இல்லாம அது இருக்கிறது அப்படின்னு காட்டுவதற்காக 3 வார்த்தையும் சொல்லி இருக்கு. அதனால இங்க அகாயம்ங்கிறது சூக்ஷ்ம சரீரத்தை குறிக்கிறது. அடுத்த வார்த்தை ஸ்தூல சரீரத்தை குறிப்பதா இருக்கு. அதற்கப்புறம் இன்னொரு வார்த்தை காரண சரீரத்தை குறிப்பதா இருக்கு. இந்த 3 சரீரமும் இல்லாதது. அகாயம், காயம் அற்றது, சூக்ஷ்ம சரீரம் அற்றது. அப்புறம் அவ்ரணம். ரணம்னா நமக்கு தெரியும். ரணம்னாக்க புண்ணு, உடம்புல ஏற்படக்கூடிய காயத்தை வந்து புண்ணுன்னு சொல்றோம்ல. விரணம்னா புண்ணுன்னு அர்த்தம். ஒரே வலி வேதனையா விரணமா இருக்குன்னா கொஞ்சம் உடம்புல இருக்கக்கூடிய காயம், அவயவத்தில் ஏற்படக்கூடிய காயம், புண்ணுக்கு வந்து ரணம்னு பேரு. அப்போ அவ்ரணம்னா அதற்கு ரணம் இல்லைன்னா, ஏன்னா உடம்பே இல்லை. அவ்ரணம்ங்கிறதும் அடுத்தது அஸ்னாவிரம்னு இருக்கு. அஸ்னாவிரம் அப்படின்னாக்கா ஸ்னாவி அப்படின்னா நாடி நரம்புன்னு அர்த்தம். உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்தூல உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் அவயவம், உடம்பினுடைய ஒரு அவயவமா இருக்கிறதுக்கு ஸ்னாவின்னு பேரு. அஸ்னாவிரம்னா அது இல்லாதது. அப்ப அவ்ரணம் அஸ்னாவிரம்ங்கிறதுனால ஸ்தூல சரீரம் இல்லாததுங்கிறது வருது. இந்த ஸ்தூலமான ஒரு உடல்ங்கிறது இல்லை. அதனால ஒரு உலகத்துல ஏதோ ஒரு மூலையில அவர் உட்கார்ந்து இருக்கிறார்னு இல்லை. அவர் சர்வ வியாபியா ஆகாசம் மாதிரி இருக்கிறார். அதனால ஸ்தூல சரீரம் இல்லை, சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம்னாக்கா அங்க மனசு, கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் இதெல்லாம் வந்துடும். அதனால இந்த கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், மனசு இதெல்லாம் இல்லாமல் அவர் இருக்கின்றார். ஸ்தூலமான இந்த உடம்பும் இல்லாமல் இருக்கிறார். வாஸ்தவமா அவருடைய வாஸ்தவமான சொரூபம் அப்படி. அப்புறம் அவர் விரும்பி மாயையினால ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்போ வந்து ஸ்தூல சரீரம் இருக்கு, மனசு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அது மாயையிலால பண்ணப்பட்ட ஒன்று. அவருடைய மாயா சரீரம் அது. நம்முடைய சரீரத்துக்கு ஈஸ்வர அவதாரமா ஈஸ்வரன் வர்ற பொழுது இருக்க சரீரத்துக்கு வித்தியாசம் உண்டு. அவர் ராமர் கிருஷ்ணர் பிறக்கிறார், அவர் வாழ்றார், இருக்கிறார், போறார்னா அது வந்து மாயையினால அவர் தற்காலிகமா எடுத்துக்கொண்ட ஒரு சரீரம். ஒரு சினிமா நடிகன் போட்டுக்கிற வேஷம் மாதிரி. அப்ப அதுல வந்து புண்ணிய பாப்பம்ங்கிறது இல்லை. நம்ம சரீரம் வந்து புண்ணிய பாபத்தினால வரக்கூடியது. மனிதன் எடுக்கிற சரீரம் புண்ணிய பாபத்தினால, ஜீவர்கள், மனிதன், ஆடு, மாடு, விலங்கு இதெல்லாம் புண்ணிய பாபத்தினால ஏற்படக்கூடிய சரீரம். ஈஸ்வரன் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வர்றாருன்னா அவர் புண்ணிய பாபத்தினால இல்லை, மாயையினால, அவருடைய மாயா சக்தியினால ஒரு தோற்றத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார். அதனால அவர் அதுல பந்தப்படுவது இல்லை. பந்தப்பட்ட மாதிரி நடிக்கலாம். நமக்காக ஜீவர்களுக்காக அவர் ஒரு சம்சாரி மாதிரி இருக்கிறார். ராமரா இருக்கிறார், கிருஷ்ணரா இருக்கிறார், மற்ற அவதாரங்களாக வர்ற பொழுது ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு உடலோடு இருக்கிறார்னா வாஸ்தவமாக அவருக்கு எந்த உடலும் கிடையாது. அவர் விரும்பி ஒரு வடிவத்தை எடுத்துக்கொள்கிறார். அவர் நடிப்பு மாதிரி தான். ஒரு நடிகன் நடிக்கிற பொழுது ஒரு வேஷத்தை போகிறார். அப்போ அவர் வந்து சாதாரணமாக இருக்கிறார், டாக்டர் ஆகிறாருனா, சினிமாவில் டாக்டராக நடிக்கிறாருனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு உடல் இல்லை ஒரு மேக்கப்லாம் போட்டு வர்றாருன்னா அந்த மேக்கப் என்ன புண்ணிய பாபத்தினால வந்ததா? இல்லை, அது அவர் செயற்கையாக தற்காலிகமாக போட்டுக்கொண்ட ஒன்று. அவர் போட்டிருக்க அந்த மேக்கப்புக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கும் அவருக்கும் வாஸ்தவமாக சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி ஈஸ்வரன் எந்த சரீரமும் அவருக்கு இல்லை, எந்த குணங்களும் இல்லை, எந்த புண்ணிய பாப்பமும் இல்லை. அதே சமயம் அவர் தான் சிருஷ்டி பண்ண உலகத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு வடிவத்தை, ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அவர் வருகின்றார். அதனால இந்த ஒரு சினிமா டைரக்டரே வந்து ஹீரோவா நடிக்கிறாருன்னு, கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் ஒரே ஆள் பண்றாங்க இருக்காங்கல்ல. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், அப்புறம் நடிப்பு யாருன்னா அவர் தான். அப்ப அவர் எழுதுனா அந்த கதையில இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் யாரு? அவரு கற்பனையினால உருவாக்குனது. அது இந்த கதை. அந்த சினிமாவில் ஒரு கதை எழுதியிருக்கிறாருன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரமும் அந்த இயக்குனர், அவருடைய அந்த கதாசிரியர் அவருடைய கற்பனையினால உருவாக்குனர். அதுல ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு துன்பம் வருது. அப்புறம் என்னது, இவரே ஹீரோவா அதில் நடிக்கிறார். அப்ப அதுல இன்னொரு கதாபாத்திரம் அந்த துன்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தனை காப்பாற்ற போகுதுன்னா அதை காப்பாற்றுது. அதுக்காக பறந்து சண்டையெல்லாம் போடுறாரு, வெட்டு குத்து கொலை எல்லாம் பண்றாரு, அப்புறம் டூயட் பாடுறாரு, எல்லாம் பண்றாருன்னா
எல்லாமே இவருடைய கற்பனையில பண்ண பலவிதமான கதாபாத்திரங்கள். அதுல அவரும் ஒரு ஹீரோவா இருக்கிறார். கதை எழுதினது அவரு, நடத்தி கொண்டிருக்கிறவர் அவரு, அவரும் அதுல ஒரு கதாபாத்திரமா வர்ற மாதிரி பகவான் அவரே கதை, திரைக்கதை, வசனம்லாம் எழுதி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி பலவிதமான கதாபாத்திரங்களை, ஜீவர்களை நம்மளெல்லாம் படைச்சு விட்டுட்டு அப்புறம் இதுல ஃபைட் பண்ணி நம்மளை காப்பாத்துறதுக்காக, அசுரர்கள்ட்ட வில்லன்ட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக அவரே ஹீரோவா ஒரு வேஷம் போட்டு வர்றார். அதான் ராமரா கிருஷ்ணரா அவதாரமா வர்றார். அப்படி காப்பாத்துறாருன்னு. அப்ப அவர் வந்திருக்கிற ரூபமும் பொய், இதை நடித்து கொண்டு இருக்கக்கூடிய நாமளும் எல்லாமே கதாபாத்திரங்கள் தான். நம்மளுடைய வாஸ்தவமான சொரூபம் ஒண்ணுதான், அது ஆத்மாதான். அதுதான் அதுதான் நம்மளும் அதை பண்றோம். நாமளும் தினசரி திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு எல்லாம் நாமளும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எப்ப? கனவுல அதானே பண்றோம். கனவுல ஒரு உலகம் பார்க்கிறோம், கனவுல ஒரு சினிமா பார்க்குறோம். அங்க நம்ம பறக்கிறோம்னா அங்க ரெக்கை கட்டி பறக்கிறோம், இல்லை வேற ஏதோ டூயட் பாடுறோம், வேற ஏதோ பண்றோம். என்ன பண்ணாலும் என்னது? அது நம்மளுடைய மனசு பண்ண ஒரு கற்பனை தான். அந்த கனவுல இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் நம்மளுடைய மனசனுடைய ஒரு விருத்தி தான். ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு எண்ணம், மனசோட ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு கதாபாத்திரமா இருக்கு. அப்புறம் அதுலேயே நாம ஹீரோவா இருக்கிறோம், நாங்க காரியம் பண்றோம்னா அதெல்லாம் நம்மளுடைய மனதினுடைய விரிவு தானே இல்லைய, வேறொன்றும் இல்லை. அதே மாதிரி ஆனா அந்த கனவு கண்டவன் உண்மையில இருக்கிறான். அவன் கண்ட கனவு உண்மை இல்லை, கனவு கண்டவன் உண்மையா இருக்கிறான். அதே மாதிரி இந்த உலகம் இறைவன் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய சினிமா அல்லது கனவு, இறைவன் கண்டு கொண்டு இருக்கக்கூடிய கனவு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கதாபாத்திரம் எல்லாமே அவன்தான். ஆனா அதே சமயம் இது எதுவும் உண்மை இல்லை. அந்த கனவு கண்டுகிட்டு இருக்கிற அவர் மட்டும்தான் உண்மை. அதுதான் அவரை ஆத்மான்னு சொல்றோம். அந்த ஆத்மா இறைவன், அவர் மட்டும் உண்மையானவர். அவர் வாஸ்தவமா எப்படி இருக்கிறார்னா எந்த சரீரமும் இல்லாதவரா இருக்கிறார், சர்வ வியாபியா இருக்கிறார். அதனால அஸ்னாவிரம்னா நரம்பு முதலானவை இல்லாத. இப்போ ஸ்தூல சரீரம் இல்லை அவருக்கு. அகாயம்னு சொன்ன பொழுது சூக்ஷ்ம சரீரம் இல்லை, மனசு, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் இல்லை. அவ்ரணம் அஸ்னாவிரம்ங்கிற பொழுது ஸ்தூல உடம்பு இல்லாதவர், ஸ்தூலமான ஒரு குறிப்பிட்ட உடம்புல தான் அவர் இருக்கிறார்னு இல்லை. அவர் விரும்பினா எடுத்துக்கொள்வார், ஆனா வாஸ்தவமா அவருக்கு எந்த உடம்பும் இல்லை. அதுக்கப்புறம் சுத்தம்னு இங்க வர்றது மாயை இல்லாதவர்னு அர்த்தம். காரண சரீரம், இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ரெண்டுக்கும் ஆதாரமா காரணமா இருக்கிறது எதுவோ அதுக்கு காரண சரீரம்னு பேரு. அது மாயை. அந்த மாயையும் அந்த காரண சரீரம் அவித்யாங்கிறதும் இல்லாதவர். அதனால அவித்யா இல்லாதவர் சுத்தம்னு அர்த்தம். இருள் இல்லாதவர், அவித்யா இல்லாதவர். மாயை அவரிடத்துல இருக்கு, மாயை மற்றவற்றை மறைக்கலாம், ஆனா அவரை மறைக்காது. இருள் சூரியனை மறைக்குமான? சூரியன் இல்லாத பொழுது இருள் இருக்கலாம், சூரியனிடத்துல இருளானது இருக்க முடியாது, ஒளியிடத்துல இருள் இருக்க முடியாது. அவர் ஞானமயமா பிரகாச சுரூபமா இருக்கிறதுனால அவித்யாங்கிறது, அவித்யா மலம் அவரிடத்தில் இல்லை. அதனால் அப்புறம் அபாப வித்தம், பாப வித்தம்னா பாப சம்பந்தமானது, அபாப வித்தம்னா பாப சம்பந்தம் இல்லாதது, பாபமே இல்லை. பாபம் இல்லைங்கிற போது புண்ணியமும் இல்லை. புண்ணிய பாபம் இரண்டும் இல்லாதவர், இரண்டுக்கும் அப்பாற்பட்டவர். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். அந்த இறைவனுக்கு லட்சணம் என்னது? இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், புண்ணிய பாபம் இல்லாத இறைவன். புண்ணிய பாபம்னு இருந்தா பிறப்பு இறப்புங்கிறதெல்லாம் வரும். அப்ப பிறப்பு இறப்பு இல்லாம அவர் நித்தியமாக இருக்கிறார், நித்தியமான எப்பொழுதும் இருப்பவரா இருக்கிறார். இந்த புண்ணிய பாபம்ங்கிறதெல்லாம் மாயையினால கற்பனையாக செய்யப்பட்ட ஒன்று. புண்ணிய பாபம் இல்லைங்கிறதுனால இன்ப துன்பம் முதலானவைகள் எதுவும், பிறப்பு இறப்பு அதற்குள்ள இன்ப துன்பம் எதுவுமே அவருக்கு இல்லை. வாஸ்தவமா அவருக்கு எதுவுமே இல்லை. இது நிர்குண லட்சணம். இது வரைக்கும் சொன்னது உலகம் சிருஷ்டி இதெல்லாம் இல்லாத பொழுது அவர் அப்படி இருக்கிறார். உலகம் இருக்கிற பொழுது அப்படித்தான் இருக்கிறார். உலகமா தோன்றி கொண்டு இருக்கிற பொழுதும் வாஸ்தவம் அவருடைய வாஸ்தவமான யதார்த்த ஸ்வரூபம். இது ஸ்வரூப லட்சணம்னு சொல்லுவோம். ஒரு பொருளுக்கு லட்சணம் சொல்ற பொழுது ஸ்வரூப லட்சணம், தடஸ்த லட்சணம்னு ரெண்டு இருக்கு. ஸ்வரூப லட்சணம்னா எப்பொழுதும் மாறாம இயல்பா இருக்கிறது. தடஸ்த லட்சணம்னாக்க மாறுபடக்கூடியது.
ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், இன்றைக்கி ஒரு மஞ்சள் கலர் சட்டை போட்டிருக்கோம்னாக்க பார்க்குற பொழுது 4 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரா ராமசாமின்னா, அந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்கிறவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் 4 பேரில் அவர் வந்து மஞ்சள் சட்டை போட்டிருக்காருன்னா, யாருன்னு கேட்குற பொழுது ஒரு அடையாளம் சொல்கிறோம், மஞ்சள் சட்டை போட்டிருக்கிறவர் தான் அவர்னாங்க. அவர் எப்பொழுதுமே மஞ்சள் சட்டை தான் போட்டிருப்பாரான்னா, இன்னைக்கு போட்டிருக்கிறார் அவ்வளோதான். அந்த மஞ்சள் சட்டை, மஞ்சள் நிறம்ங்கிறது, மஞ்சள் சட்டைங்கிறது அவருடைய சொரூபம் கிடையாது. அது வந்து தற்காலிகமாக இருக்கிறது. இதுக்கு வந்து தடஸ்த லட்சணம்னு பேர். சொரூபமாக அவர் வந்து இருக்கிறார். சொரூபமாக அந்த கலராக 4 பேரில் நல்லா கலராக இருக்கிறாரே அவர் தான் சொல்லாமே. இல்லை 4 பேரில் கருப்பாக இருக்கிறாரே, இல்லை குட்டையாக இருக்கிறாரே, நெட்டையாக இருக்கிறாரேன்னு சொன்னது அவருடைய சொரூபம். அவர் அப்படியே தான் இருப்பார். எப்பொழுது என்ன தான் மேக்கப் போட்டாலும் பார்த்தாலே தெரியும் அவர் அப்படி தான் இருப்பார்னா. அப்போ அது சொரூபம். அந்த உடம்போட சொரூபமாக இருக்கிறதுங்கிறது வேற. தற்காலிகமாக கண்ணாடி போட்டிருக்கிறதோ, இல்லை ஒரு பேண்ட்டு சட்டை போட்டிருக்கிறது, இல்லை டிஷர்ட் போட்டிருக்கிறதுங்கிறது தற்காலிகமான ஒன்று. அதனால் அதுக்கு வந்து தடஸ்த லட்சணம்னு பேர். எப்பொழுதும் மாறாமல் இயல்பாக இருக்கிறது சொரூப லட்சணம்னு பேர். அதனால் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் இறைவனுடைய சொரூபம். அவர் எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்கிறார். அதே சமயம் தற்காலிகமாக உலகத்தை சிருஷ்டி பண்ணுற பொழுது, சிருஷ்டி பண்ணி இருக்கிற பொழுது ஒரு குணம் உடையவரா, சகுணம் எல்லா விதமான குணங்களையும் உடையவராக இருக்கிறார். ஒரு ரூபத்தை உடையவராக, வடிவத்தை உடையவராக இருக்கிறார். உலகத்தை நடத்துபவராக இருக்கின்றார். அந்த லட்சணங்கள் அடுத்து 2வது வரியில சொல்லுகின்றது. கவிஹி, கவிஹினா 3 காலத்தையும் அறிந்தவர்னு அர்த்தம். கவி அப்படின்னா தமிழில் புலவருங்கிற அர்த்தம், ஞானிங்கிற அர்த்தம். இங்கே கவிங்கிற வார்த்தைக்கு 3 காலத்தையும் முக்காலத்தையும் அறிந்தவர், சர்வஜன், அனைத்தையும் அறிந்தவர்னு அர்த்தம். நடந்து கொண்டு இருப்பது, நடக்க போகிறது அனைத்தும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் திட்டமிட்டு நடத்துகிறார். நானே அவருடைய தானே. ஆனால் அவருக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு காமெடியன் இருக்கிறார், ஒரு நகைச்சுவை நடிகர் இருக்கிறார்னா, அப்போ அந்த கதாசிரியர் அல்லது டைரக்டர், இயக்குனர் என்ன சொல்கிறாரு? அந்த நகைச்சுவை நடிகருக்கு அவருடைய கேரக்டர் என்னவோ அதை மட்டும் சொல்கிறார். நீங்கள் எந்த சீனில் இப்படி நடிக்கணும், இது உன்னுடைய காட்சி, உன்னுடைய இது இப்படின்னு சொல்லி என்ன டைலாக்கு, எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத அவருக்கு சொல்கிறார். அந்த நகைச்சுவை நடிகருக்கு முழு கதையும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவருக்கு என்ன பொறுப்போ அந்த டைலாக்கு அதை மட்டும் அவருக்கு சொன்னால் போதும், அவ்வளோ தெரிந்திருந்தால் போதும். ஆனால் அந்த இயக்குனருக்கு என்னது? ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய பின்னணியும் தெரியும். ஏன்னா அவர் தான் அதை படைச்சது, அவர் தான் அதை உருவாக்கி இருக்கிறார். அதனால் இந்த சீனில் இந்த கதாபாத்திரம் இதை பண்ணுதுன்னா முன்னாடி என்ன பண்ணது, அடுத்த சீனில் என்ன பண்ண போகுதுன்னா, கிளைமேக்ஸில் என்ன ஆகுங்கிறது இயக்குனருக்கு தெரியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகருக்கு அது தெரியணுங்கிறது இல்லை. அவருக்கு என்ன இருக்கோ அது தெரிஞ்சால் போதும். அதுவும் அன்னைக்கு என்ன இருக்கோ அவ்வளோ தெரிஞ்சால் போதும். நேற்று நடந்தது கொஞ்சம் ஞாபகத்துக்கு இருக்கலாம், நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது ஏன்னா ஜாதகம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். முன்னாடி பின்னாடி இது வரலாம்னு கொஞ்சம் ஒரு அனுமானம் பண்ணலாமே ஒழிய முழுக்க நமக்கு கதையே தெரியாது. நம்ம கதை, இந்த உலகத்தோட கதை நமக்கு தெரியாது, நம்ம கதையே முழுக்க தெரியாது. இன்னைக்கு என்ன ஓடுதோ அது ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நாளைக்கு என்ன வருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் டைரக்டர், அவருக்கு தெரியும். அதனால கவிஹீனா அனைத்தையும் அறிந்தவர், சர்வஜர், முக்காலத்தையும் உணர்ந்தவர் அப்படிங்கிற அர்த்தம் கவிஹி. ஆனால் இந்த கவிஹிங்கிறது எப்போ வரும்? எப்போ சிருஷ்டி பண்ணாரோ அப்போதான். ஒரு சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் தானே டைரக்டர். இந்த படமும் எடுக்கலைன்னாக்கா அப்புறம் என்ன டைரக்டர் இல்லை. அவர் படத்தை எடுத்து ஒரு 2 படமாவது எடுத்தா தான் அவர் டைரக்டர்னு சொல்ல முடியும். அப்போ சிருஷ்டி பண்ணுற பிறகுதான் கவிஹிங்கிற லட்சணம் வருது. அவர் சிருஷ்டியே பண்ணாமல் இருந்தாக்க எந்த பேர் இல்லை. அதனால் கவிஹிங்கிறது இது வந்து தடஸ்த லட்சணம். சிருஷ்டியை வைத்துக்கொண்டு சிருஷ்டியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் கதாசிரியர்னு இது வரைக்கும் எத்தனை கதை எழுதியிருக்கிறார்? ஒன்றும் எழுதலைன்னா எப்படி கதாசிரியர்னு சொல்ல முடியும்? அதாவது ஒரு கதையாவது எழுதியிருக்கிறது இல்லை. அதனால் ஒன்றும் இல்லாத பொழுது எந்த லட்சணமும் எந்த பேரும் சொல்ல முடியாது. இப்போ எப்போ சிருஷ்டி பண்ணுறாரோ அப்போ அவருடைய சிருஷ்டியை அவர் முழுவதுமாக அறிந்திருக்கிறார். அதனால் கவிஹின்னு அவருக்கு ஒரு பேர். அப்புறம் மணிஷிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தமே போடலை. அப்படியே அந்த வார்த்தையை அப்படியே தமிழில் போட்டிருக்கிறார். ஏன்னா அதுக்கெல்லாம் விரிவான அர்த்தம் சொல்லணுங்கிறதுனால கீழே பாஷ்யத்தில் உரையில் இருக்குங்கிறதுனால பதார்த்தம் பண்ணுற பொழுது போடலை. மணிஷினாக்க அனைத்து மனதையும் நடத்தி கொண்டிருப்பவர்னு அர்த்தம். மணிஷி மன ஈஷிதா, மனதை நடத்துபவர், மனசுக்கு தலைவர், மனதுக்கு ஈஸ்வரன்.
உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனதுக்கும் தலைவர் அவர்தான். அவர்தான் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்தான் மனதுக்கு பின்னாடி இருந்து ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றார். அதனால ஈஸ்வரன் அர்த்தம். உலகத்தை நடத்துபவன் அர்த்தம். முதல்ல சொன்னது அனைத்தையும் அறிந்தவர். இங்க அனைத்தையும் நடத்துபவர், அனைத்தையும் இயக்குபவர் அவர்தான். அதனால மனிஷி. அதனால என்ன ஒரு கதாபாத்திரம் என்ன நினைக்கணும், என்ன பேசணும், எந்த சிந்தனை பண்ணணும், எந்த ஃபீலிங்னா, எந்த எமோஷனை காட்டணும்னா எல்லாம் டைரக்டர் தானே சொல்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் சோகமாக இருக்கணும், இப்போ சந்தோஷமாக இருக்கணும், இப்போ வீர தீரமாக டைலாக் பேசணும்னா அப்போ அவர் எப்படி இருக்கணும், என்ன நினைக்கணும், என்ன பேசணுங்கிறதெல்லாம் டைரக்டர் சொல்கிறார். அந்த மாதிரி எந்த மனசு எப்போ எந்த உணர்வில் இருக்கணும், எதை பேசணும், எதை செய்யணும், எதை நடத்தணுங்கிறதெல்லாம் அவர் இருந்து ஆட்டி வைக்கிறார். அதனால மனிஷின்னு பேர். எதன் அடிப்படையில் ஆட்டி வைப்பார்னா அது பின்னாடி வருது. அவர் அவருடைய புண்ணிய பாப்பத்தோட அடிப்படையில் ஆட்டி வைப்பார். அதனால் அவரும் அவருடைய சொந்த வெறுப்பின்படி ஆட்டி வைக்க மாட்டார். அந்தந்த ஜீவனுடைய புண்ணிய பாவத்துக்கு ஏற்றார் போல இப்போ சந்தோஷமாக இருக்கணுமா, இல்லை சோகமாக இருக்கணுமா, அழணுமா, இல்லை கோபமாக இருக்கிறோமா, என்ன உணர்வு மனசில் உணர்வு வருது இல்லை, அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய பேச்சு செயல் இருக்குது. அப்போ எந்த மாதிரியான வாசனை, எந்த மாதிரியான உணர்வு வெளிப்படணுங்கிறது விதியினுடைய அடிப்படையில் இருக்கு. அந்த விதியை நடத்துகிறவர் இறைவன். அதனால் ஆள்பவன், எல்லா மனங்களையும் ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம் மனிஷினா. அப்புறம் பரிபூகு. பரிபூகுனா அனைத்துக்கும் மேலாக இருப்பவர். இதை நடத்தி கொண்டிருந்தாலும் அவர் இதற்குள்ள வசப்படுவதில்லை. இதற்கு மேலானவராக, இதற்கு அப்பாற்பட்டவராக அவர் இருக்கின்றார். அனைத்துக்கும் தலைவனாக இருக்கின்றார். பரிபூகு. அப்புறம் ஸ்வயம்பூகு. ஸ்வயம்பூகுனாக்கா ஸ்வயம்பூன்னு நம்ம சொல்கிறோமே, ஸ்வயம்பூனா இன்னொன்றை சாராம தானாக சுதந்திரமாக இருப்பது. தன்னுடைய இருப்பு, தன்னுடைய தான் இன்னொன்றிலிருந்து தோன்றியது அல்ல, தன்னுடைய இருப்பிற்கு இன்னொன்றை எதிர்பார்த்து இருப்பது அல்ல. அதான் சுயம்பு. நம்ம கோயிலில் சில விக்கிரகங்கள், சில சிலை சுயம்புன்னு சொல்கிறோம்ல. இப்போ சுயம்புனா என்னது? அது எந்த சிற்பியும் வடிக்கலை. அந்த விக்கிரகம், அந்த கல் இயற்கையாக இருந்தது, அந்த இடத்துல கோயில் கட்டியிருக்காங்க. அல்லது இயற்கையாக இருந்த ஒரு கல்லை எடுத்து வச்சு கோயில் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சிற்பியினால் செதுக்கப்பட்டதல்ல, அது இயற்கையாகவே அப்படி இருந்தது. அப்போ அது தோற்றுவிக்கப்பட்டது அல்ல, ஒரு காலத்தில் தோன்றியது அல்ல, எப்பொழுதும் அது அப்படியே இருப்பது. அது ஒரு அர்த்தம். அதனால் ஸ்வயம்புங்கிறதுக்கு ஒன்றிலிருந்து தோன்றியது அல்ல அப்படின்னா பிறப்பு இல்லாதவர்னு அர்த்தம். பிறப்பு இல்லாமன்னா சிற்பி சிலையை செதுக்கிட்டாருன்னா அதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது. இன்றைக்கி பண்ணாருன்னா, இல்லை அம்மா அப்பாட்டேருந்து ஒரு குழந்தை வந்ததுன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா, அவர் அப்படி தோன்றியவர் அல்ல, எப்பொழுதும் இருப்பவர்ங்கிறதுனால காரணம் இல்லை. அதாவது அவருக்கு ஒரு காரணம் இல்லை, எல்லாவற்றிற்கும் காரணமாக அவர் இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு காரணம்ங்கிறது இல்லை, அதனால சுயம்பு. அப்புறம் தோன்றி இருக்கிறதெல்லாம் அது இருக்கிறதுக்கு புறத்தில் ஒரு காரணம் தேவை. இப்போ நம்ம உடம்பு ஒரு காலத்தில் ஒரு அம்மா அப்பாட்ட இருந்து வந்தது, இன்னொரு உடல்ல இருந்து நமக்கு வந்தது. அப்போ நமக்கு ஒரு தோற்றம் இருக்கு. இந்த உடம்பு வந்ததுக்கு அப்புறம் உடம்பு இருக்கிறதுக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. பசி தாகம் இருக்கு, தண்ணீர் வேணும், உணவு வேணும். எது வரைக்கும் தண்ணீர் உணவு உடம்புக்கு கிடைக்குதோ அது வரைக்கும் தான் இந்த உடம்பு இருக்கும். அப்போ இந்த உடம்பு இன்னொன்றிலிருந்து தோன்றி வந்தது. அப்புறம் அது இருக்கிறதுக்கும் புறத்துல இருந்து இன்னொரு சப்போர்ட்டு தேவை இருக்கு, இன்னொரு பொருளினுடைய உதவி சார்பு தேவை இருக்கு. பஞ்சபூதத்தினுடைய சார்பு இந்த உடம்புக்கு தேவை. பஞ்சபூதத்துல இருந்து வந்தது. அப்புறம் அது இருக்கிறதுக்கு இயங்குவதற்கும் ஆகாசம் இருக்கணும், தண்ணீர் இருக்கணும், காற்று இருக்கணும், வெப்பம் இருக்கணும், உணவு இருக்கணும். அப்பதான் இது இயங்கும். அப்ப இதனுடைய தோற்றத்திற்கும் இன்னொரு காரணம் இருக்கு, இதனுடைய இருப்பு இயக்கத்திற்கும் இன்னொரு காரணம் இருக்கு. அப்படி எதுவும் இல்லாம இருக்கிறவர் அவர் தான். அவருக்கு தோற்றத்திற்கும் இன்னொரு காரணம் இல்லை, அவருடைய இருப்புக்கும் யாரையும் இன்னொன்றை எதிர்பார்த்து சார்ந்து அவர் இல்லை, தானாகவே இருக்கிறார். அதுதான் ஸ்வயம்பு. அப்புறம் ஆச்சாரியர் இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார். ஸ்வயம்புனா அவர் தான் அனைத்துமாகவும் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிறவர் அவர்தான் அனைத்துமாகவும் இருக்கிறார். அதனால் ஸ்வயம் பவதி, அனைத்தும் சர்வமா எல்லாமாகவும் அவரே இருக்கிறார். அவர் இருக்கிறார், அப்புறம் அவரே எல்லாமாகவும் இருக்கிறார். பானை, மண்ணு பானைக்கு போயிடணும், இல்லை தங்கம் நகைக்கு போகணும். பானையானது ஒரு காலத்தில் தோன்றியது, அப்புறம் பானை தன்னுடைய இருப்புக்கு மண்ணை சார்ந்து இருக்கிறது. அதுதானே, பானை ஒரு காலத்தில் தோன்றியது, அதனால் அதுக்கு ஒரு தோற்றம் இருக்கு. அந்த பானையானது மண்ணை சார்ந்து இருக்கிறது. பானை இருக்கிறதுக்கு மண்ணுங்கிற ஆதாரம் வேணும். பானையை நீங்கள் வச்சுக்கங்க, மண்ணை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்னா அப்படி பிரிக்க முடியாது.
அதாவது பரவாயில்ல, தங்கத்தை எனக்கு கொடுத்துருங்க, நகையை நீங்கள் வச்சுக்கங்க. அப்படி அப்படி பிரிக்க முடியாது. ஏன்னா நகை அதனுடைய தோற்றம் தங்கத்தில் தான், அதனுடைய இருப்பும் தங்கத்தில் தான். ஆனால் தங்கம் என்னது? தங்கம் நகையிலிருந்து தோன்றியதல்ல, தன்னுடைய இருப்புக்கு நகையை சார்ந்து இருப்பது அல்ல. அப்போ அதனால சுயமாக இருக்கு. தங்கம் நகையை சார்ந்து, நகை தங்கத்தை சார்ந்து இருப்பது, ஆனால் தங்கமானது சுயமாக இருப்பது. அது ஒரு அர்த்தம். அப்புறம் எத்தனை நகைகள் இருந்தாலும் அத்தனை நகைகளாகவும் இருக்கிறது ஒரே தங்கம் தான். எத்தனை பாண்டங்கள், எத்தனை பானைகள் இருந்தாலும் அத்தனை பானைகளாக இருக்கிறது ஒரே மண் தான். ஆனால் தானே அனைத்துமாகவும் இருக்கின்றது. தன்னுடைய இருப்புக்கு இன்னொன்று சார்ந்து இல்லை, இன்னொன்றை எதிர்பார்த்து இல்லை, தானே அனைத்துமாகவும் இருக்கின்றது. அதே மாதிரி கடவுள் இந்த உலகத்திலிருந்து தோன்றியவர் அல்ல, இன்னொன்றிலிருந்து தோன்றி வந்தவர் அல்ல, தன்னுடைய இருப்புக்கு இன்னொன்றை எதிர்பார்ப்பவர் அல்ல. அப்புறம் அவரே உலகமாக அனைத்துமாகவும் இருக்கிறார். அவருக்கு அந்நியமாக உலகம் இல்லை. உலகம் கடவுளை சார்ந்து இருக்கு, ஆனால் கடவுள் உலகத்தை சார்ந்து இல்லை. உலகத்தினுடைய இருப்பு கடவுளிடம் இருந்து, உலகத்தினுடைய இயக்கம் கடவுளை சார்ந்து, ஆனால் கடவுள் உலகத்தை சார்ந்தவர் அல்ல. கடவுள் தான் உலகமாக இருக்கிறார், சுயம்பூங்கிறது. அப்புறம் யாதா தத்யதஹ, யதா ததா அப்படிங்கிறதுலேருந்து வந்த வார்த்தை. யதா ததானா எப்படியோ அப்படின்னு அர்த்தம். அது எப்படி இருக்கோ, அதற்கு எப்பொழுது என்னென்ன தேவையோ அதை பிரித்து கொடுப்பவர் அப்படிங்கிற அர்த்தம். அதனால் அந்தந்த ஜீவனுடைய புண்ணிய பாவத்திற்கு ஏற்றாற் போல அதற்கான கர்மாவை, கர்ம பலனை கொடுப்பவர் அப்படிங்கிற அர்த்தம். இந்த யதா தத்யதஹ அர்த்தான்னா பதார்த்தங்களை, பொருட்களை, அர்த்தம்னு சொல்கிறோமே பொருட்கள், வஸ்துக்கள். சாஸ்வதிபியக சமாபியக, இந்த சமாபியகங்கிறது இங்கே பிரஜாபதி ஒரு பேர். பிரஜாபதின்னு நம்ம சொல்கிறோமே, பிரம்மாவுக்கு இன்னொரு பேர் பிரஜாபதி. அப்படி பல பிரஜாபதிகள் இருக்கிறார்கள், சிருஷ்டிகர்த்தாக்கள் இருக்கிறார்கள். அந்த பிரஜாபதியில் ஒரு குரூப்பு சமாபியக அப்படின்னு அர்த்தம், சம்பத்சரக அப்படின்னு அர்த்தம். சமாபியகனா சம்பத்சரகன்னு அர்த்தம். சம்பத்சரகனா பிரஜாபதியில் ஒரு குரூப், அவங்களுக்கு பேர். பிரஜாபதிக்கு பேர் சம்பத்சரகன்னு பேர். பிரஜாபதியின் பொருட்டு வியததாத், பிரித்து கொடுத்ததுன்னா. அவர்தான் பிரஜாபதி முதலானவர்களுக்கு அவரவர்களுடைய வேலையை, அவரவர்கள் செய்ய வேண்டிய கர்மாவை பிரித்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அவர் பிரித்து கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் தான் உலகத்தை உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நல்லா மகாவிஷ்ணுகிட்டேருந்து பிரம்மா வந்தார். அப்புறம் பிரம்மாவை என்ன பண்ணணும்? பிரம்மா நீ வேதத்தை பிரம்மா கையில் கொடுத்து இந்த வேதத்தில் இருக்கிறபடி உலகத்தை சிருஷ்டி பண்ணுங்க அப்படின்னு மகாவிஷ்ணு சொன்னார். அப்படி தானே புராணம் தானே சொல்லுது. மகாவிஷ்ணுடைய நாபி கமலத்தில் இருந்து பிரம்மா உற்பத்தியானார். அப்போ மகாவிஷ்ணுங்கிறது அங்கே பரபிரம்ம ஸ்வரூபம். இங்கே முன்னாடி நம்ம சொன்னோமே, அந்த பரியகா சுக்ரம் அகாயம் அபுரணம் அப்படிங்கிற நிர்குண பிரம்மம் தான் அங்கே மகாவிஷ்ணுவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவர் பார்க்கடலில் இருக்கிறார், அவர் மட்டும்தான் இருக்கிறார். சிருஷ்டிக்கு முன்னாடி தானே. இப்போ பார்க்கடலில் அவர் பள்ளி கொண்டு இருக்கிறார்னா எவ்விதமான விகாரமும் இல்லாமல், எவ்விதமான மாறுபாடும் இல்லாமல் அவர் இருக்கிறார். அசைவில்லாமல் அவர் இருக்கிறார். எவ்விதமான குணங்களும் இல்லாமல், எவ்விதமான செயலும் இல்லாமல் சர்வ வியாபகமானவராக அவர் இருக்கிறார். அதனால் மகாவிஷ்ணுனாலே சர்வ வியாபின்னார். வியாபகத்வாத் விஷ்ணு, அந்த விஷ்ணுங்கிற சப்தத்துக்கு எங்கும் வியாபித்திருப்பவர் அப்படின்னு தான் பொருள். அதனால் அப்படி நிர்குண பிரம்மமாக இருந்தவர் அவர் ஒரு நாள் சங்கல்பம் பண்ணி பிரம்மாவை தோற்றுவித்தார். பிரம்மா முதலானவர்களை சிருஷ்டிகர்த்தாக்கள், அவருக்கு பிரஜாபதினு பேர். தோற்றுவித்து அவர்கள்ட்ட வேதத்தை கொடுத்து இந்த வேலையை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டார். அதே தான் இங்கே. அதனால் இது ஈஸ்வரனுடைய காரியம். பிரம்மா பிரஜாபதி முதலானவர்களுக்கு அவரவர்களுடைய கர்மாவை கொடுத்து இவர் தான் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய தலைமையில், அவருடைய முன்னிலையில் இந்த உலகமானது படைக்கப்பட்டது, இயங்கி கொண்டிருக்கின்றது. இதுக்கு மேலே பாஷ்யத்தை இதற்கான விரிவான விளக்கம் ஆச்சாரியர் சொல்கிறார். நம்ம சுருக்கமாக பதார்த்தம், பதப்பொருள் மட்டும் பார்த்துருக்கிறோம்.
இப்போ ரெண்டு நிலை இறைவன் அப்படின்னு சொல்கிற பொழுது நிர்குண நிலை சகுண நிலை ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுமாகத்தான் உலகம் இறைவன் இருக்கிறார். நிர்குண நிலையில் உலகமே இல்லாமல் ஒன்றும் இல்லாதவராக எந்த குணமும் இல்லாமல் எந்த வடிவமும் இல்லாமல் அவர் மாத்திரம் பூர்ணமானவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் உலகத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது உலகத்தை தோற்றுவித்த பொழுது அவர் உருவமுடையவராக அனைத்தையும் நடத்துபவராக அனைத்தையும் அறிந்தவராக அவர் இருக்கின்றார். உலகத்தில் தோன்றி இருக்கக்கூடிய அனைத்துக்கும் அவரவர்களுடைய கடமைகளை பொறுப்புகளை பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனாக இருக்கிறார். அப்படி சொல்கிற பொழுதுதான் நம்ம எண்ணற்ற தெய்வங்களை கொண்டு வரோம். விநாயகர், முருகன், அப்புறம் சிவன், விஷ்ணு, அம்பாள், அதற்குள்ள இன்னும் பைரவர், எண்ணற்ற தேவதைகள் இருக்குது. 33,000 கோடி தேவதைகள்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. வருணன், இந்திரன், குபேரன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அமைச்சர் வைக்கிற மாதிரி. அதனால் முதலமைச்சர், பிரதம மந்திரி இருக்கிறார். அவருக்கு கீழே எண்ணற்ற அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தர் இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்து இவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எது வரைக்கும்? ஆட்சியில் இருக்கிற வரைக்கும். ஆட்சி போயிட்டா என்னது? அவர் ஒன்றும் இல்லை. முதலமைச்சர்னா முதலமைச்சர் எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த சீட்டில் உட்கார வரைக்கும் தான் முதலமைச்சர். எதுவும் இல்லைனாக்கா ஒன்றும் இல்லை. அதே மாதிரி உலகம்ங்கிற இருக்கிற பொழுது அவர் அதற்கு தலைவராக இருந்து தேவதைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார். உலகத்தை நடத்துபவராக இருக்கிறார். எதுவும் இல்லைன்னா அவர் மாத்திரமாக இருக்கிறார். இதான் இது வரைக்கும் இறைவனுக்கு லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு நம் ஆச்சாரியர் சங்கராச்சாரியர் விரிவான விளக்க உரை எழுதியிருக்கிறார். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அடுத்த வாரம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி புத்திமே தெய்வாயினி வியமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.